ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி 30 டேஸ் சேலஞ்சிங் ஸ்கின் கேர் சேலஞ்சிங் வீடியோட டே 3 ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஒரு பேக் வந்து இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பேக்கோட தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா? நான் வந்து ஒரு கிளென்சர் வந்து நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா? இந்த கிளென்சர் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட கிளென்சர் அல்லது கிளென்சிங் மில்க் அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ கிளென்சிங் மில்க், கிளென்சர் எதுவுமே இல்லைன்னா பால் இருக்கு இல்லையா? பால் வந்து ஒரு காட்டனில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உடனே வந்து வைப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வந்து நம்ம பேக் மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது ஓகேங்களா? ஸோ இப்போது நான் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம எப்போவுமே ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை க்ளீன் பண்ணும்போதும் சரி, ஏதாவது பேக் போடும்போதும் சரி, நம்ம நெக்கில் இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்குக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா? நம்ம ஸ்கின்னில் எந்த அளவுக்கு டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, ஸோ அதே மாதிரி வந்து நம்ம நெக்குக்கும் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? தெரியுதுங்களா நான் கிளென்ஸ் பண்ணுறது? 2 மினிட்ஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். நான் வந்து லைட்டாக வாட்டர் வந்து டிப் பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ட்ரையாக இருக்கும்போது வந்து நம்மளால் ஒரு மசாஜ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேங்களா? நீங்கள் மில்க் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு காட்டன் வந்து எடுத்துக்கோங்க. காட்டனில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கையிலையும் மசாஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வந்து நான் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டேன். இப்போ வந்து பேக். ஸோ அந்த பேக் என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குட்டி பவுல் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இதில் நான் என்ன எடுத்திருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? ராகி மாவு. ஓகேங்களா? ராகி மாவு ஃபேஸுக்கு போடுவாங்களா அப்படின்னு கேட்கலாம். எனக்கு நெக்குக்கும் ஃபேஸுக்கும் தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து குட்டி ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். குட்டி ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுடைய ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது கூட ஆட் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாரி, ராகி மாவில் ரோஸ் வாட்டர் ஊற்றி என்னங்க களியாங்க கிண்டுறீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஸோ இது நல்ல ரெமெடி, சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா? ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்மூத்னிங்காக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸில் நெக்லையும் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ராகி மாவு இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்கின்னில் இருக்கிற டேன் வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஆயில் வந்து அங்கங்கே ஆயில் கண்டென்ட் இருக்குல்ல, அந்த ஆயிலை வந்து ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடும். நம்மளுக்கு வந்து எவ்வளோ தான் ஃபேஸை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் நமக்கு இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ராகி மாவு வந்து சூப்பராக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பேக் போட்டுடலாமா? நீங்கள் ப்ரஷ் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் கையில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்குக்கும் வந்து
அப்ளை பண்ணணும். ஸோ ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ என்னால் ப்ரஷ்ஷில் வந்து அப்ளை பண்ண முடியல. ஸோ நான் கையிலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுக்கணும். ஓகே, அதனால தான் நான் ஃபஸ்ட்டு நெக்குக்கு அப்ளை பண்ணேன். நம்ம பேக் போடும்போது நம்மளுடைய ஸ்கின்னோடைய டைரக்ஷனில் இருந்து தான் பேக் போடணும். நல்லா ஒரு மசாஜ் வந்து கொடுங்க. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க மசாஜ் வந்து பண்ணாதீங்க. லைட்டாக வந்து நீங்கள் வந்து ஜென்டிலாக வந்து பண்ணுங்கள். பிம்பிள்ஸில் படாமல், பிம்பிள்ஸ் உடையாமல் ஜென்டிலாக வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே, நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்கின் பாருங்கள், கிளியராக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இப்போ வந்து பேக் வந்து போட்டுடலாம். ஸ்கின் ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. மசாஜ் பண்ண சொன்னேன்ட்டு ரொம்ப போட்டு ரப் பண்ணிடாதீங்க, லைட்டாக. ஓகே, ஸோ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன், ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வந்து காய விடலாம். ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேஸ் வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ எந்த சோப்பும் ஃபேஸ் வாஷ் எதுவுமே போடல. இப்போ வந்து நம்ம துடைக்கும் போது லைட்டாக ஜென்டிலாக துடைக்கணும். ஸோ என்னோடய ஸ்கின்னை வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? உங்களுக்கு நான் போட்டது வந்து டிஃப்ரெண்ட் தெரியுதா வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் பேக்கு. உங்களுக்கு நல்லா பாருங்கள், நல்லா ஜில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் டே 1ல் எனக்கு உங்கள்கிட்ட நான் ஃபேஸை காட்டும்போது இருந்த பிம்பிள்ஸுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், இல்லை ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள். உங்கள் ஸ்கின்னு வந்து ரொம்ப டேனாக இருக்குது அப்படின்னா ஒரு வீக்லி வந்து நீங்கள் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ராகி மாவில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கையில் வந்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் ஓகேவாக இருந்தால் மட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட், காதுக்கு பின்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகுதா இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு தோணுது, நீங்கள் வந்து கையில் போட்டால் உங்களுக்கு தெரியாது, இந்த காதுக்கு சைடு இருக்கு இல்லையா, அங்கே போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் பெஸ்ட்டு ரெமெடி டேன் ரிமூவலுக்கும் ஆயில் ரிமூவுக்கும். ஸோ நல்லா கேட்கும், ஸ்கின்னு வந்து சூப்பர் க்ளோயினிஸாக வச்சுக்கும்.
க்ளோயிங்க்கு வந்து நீங்கள் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நல்லா தெரியும். ஓகேங்களா? வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.